ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. இன்றைக்கி வந்துட்டு சிஇடி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து சிஇடி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெட் செட் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி இல்லாதவங்க, பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஸ்கோர் கார்டு வச்சுருக்கணும் நம்ம. ஓகேங்களா? அப்போ தான் வந்து பிஹெச்டி அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த சிஇடி ஸ்கோர் கார்டு ஒரு வேளை நீங்கள் பாஸ் ஆகி அந்த ஸ்கோர் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஜூன் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ண முடியும், டிசம்பர் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து நான் போஸ்ட் போட்டிருக்கேன். சிஇடி நோட்டிஃபிகேஷன் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் போஸ்ட் போட்டிருக்கேன். பட் இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The common eligibility test application form is only for the regular PhD. அதாவது ஃபுல் டைம் இல்லைன்னா பார்ட் டைம் ரெகுலர் பிஹெச்டி போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே, அவங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அகாடமிக் இயர் 2025 to 26. ஓகேங்களா? அந்த அகாடமிக் இயரில் பிஹெச்டி ஜாயின் பண்ண போகிறவங்களுக்காக தான் இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பாஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறது, லாஸ்ட் அகாடமிக் இயரில் நீங்கள் பாஸ் பண்ணி பிஹெச்டி ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த ஸ்கோர் கார்டு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அகைன் நீங்கள் இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணால் தான் இந்த ஸ்கோர் கார்டு தான் உங்களுக்கு இந்த வருஷம் அட்மிஷனுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் அவைலபிள் இந்த யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கேண்டிடேட் ஷுட் பி அப்லோட் த ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அலாங் வித் த ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணும்போது ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். மோஸ்ட்டாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகுது. எஸ்சி/எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 250யும் ரிமைனிங் கேட்டகரிக்கு வந்து 500 ருபீஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ண அந்த ரெசீட் ப்ளஸ் அதோட உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணும் அப்ளிகேஷன் ஃபார்மோட அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து த கேண்டிடேட் ஹூ ஆர் ஸ்டடிங் இன் த ஃபைனல் இயர் ஷுட் பி என்க்ளோஸ் த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஆர் மென்ஷன் இன் த அனெக்ஷர் 1. ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா, இப்போ ப்ரெசண்ட்டாக எம்எஸ்சி ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இப்போ தான் வந்து செமஸ்டர் போயிட்டுருக்கும். அவங்களுக்கு கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்காது. ஏன்னா வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில காலேஜில் வந்து சீக்கிரம் இஷ்யூ பண்ணிடுவாங்க, எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா. ஒரு சில காலேஜில் வந்து இன்னும் இஷ்யூ பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து சூட் ஆகும். என்ன, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து அனெக்ஷர் 1 கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஹெச்ஓடி கிட்ட வந்து நம்ம ஹெச்ஓடி இல்லைன்னா பிரின்சிபல் கிட்ட வந்து சிக்னேச்சர் வாங்கணும். எம்எஸ்சி இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாதவங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தேர்ட் ஒன் வந்து கேண்டிடேட் ஹேவிங் மினிமம் 55% மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட மாஸ்டர் டிகிரியில் வந்து 55% வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து 50% இருந்தாலே போதும். ஓவராலாக அவங்களோட பிஜி கன்சாலிடேட்டில் வந்துட்டு ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 50% அவங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேண்டிடேட் மஸ்ட் செக்யூர் மினிமம் 15 மார்க் அவுட் ஆஃப் 50 மார்க்ஸ். ஓகேங்களா? உங்களோட எம்சிக்யூ டைப் தான் வரும் நமக்கு கொஷின். ஆஃப்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்களாமா. ஓகேங்களா? அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 50 கொஷினில் வந்து நீங்கள் 15 மார்க்ஸாவது எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 50 மார்க்ஸ் மொத்தம் எத்தனை கொஷின்ஸ்னு தெரியாது. அந்த கொஷின் வந்து ஒருவேளை 25 கொஷின்ஸாக இருக்கலாம். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 2 மார்க்ஸாக இருக்கலாம். அது இன்னும் மென்ஷன் பண்ணலை இதில். அந்த 50 மார்க்ஸில் வந்துட்டு நீங்கள் 15ஆவது எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 15 ஓகேங்களா? 15 மார்க்ஸாவது எடுத்துருக்கணும் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்போ தான் வந்து சிஇடி ஸ்கோர் கார்டில் நீங்கள் 15ஆவது வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து பிஹெச்டி ப்ரோக்ராம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31/5/2025.
ஓகேங்களா. அப்போ 31க்குள்ளே அவங்க கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அட்ரஸ். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபார் த பிஹெச்டி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு வந்து உங்களோட போஸ்டல் கவரில் போடணும். அதை நான் சொல்லித்தரேன். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அவங்க கொடுத்துருக்க லிங்க் மேலே ப்ளூ கலரில் ஷோ ஆகுதுல, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஃபீஸ் ரெசீட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட், அப்படி இல்லைன்னா வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து அனெக்ஷர் ஃபார்மெட்டில் சைன் வாங்கி அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு போஸ்டல் கவரில் எல்லாத்தையும் அட்டஸ்டேஷன் வாங்கிடணும். எப்போவுமே வந்து கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை உங்களோட யூஜி டிகிரி இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அட்டஸ்டேஷன் உங்களோட கைடு இல்லைன்னா உங்களோட ஹெச்ஓடி கிட்ட வாங்கி அதை வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு போஸ்டல் கவரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த போஸ்டல் கவரில் டாப்பில் மேலே ஓகேங்களா, டாப்பில் வந்து இந்த மாதிரி கொட்டேஷனுக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார் த பிஹெச்டி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2025 to 2026 அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட இது ஃப்ரம் அட்ரஸில் வந்து உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் கொடுத்துருங்க. கீழே ஃப்ரம் அட்ரஸ் வந்து நம்ம கீழே கொடுப்பாங்க. மேலே வந்து டூ அட்ரஸில் வந்து என்ன கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கொடுக்கணும். நம்ம சப்ஜெக்ட் நேம் வந்து இன் அப்படின்னு வந்து பாட்னி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பாட்னி, அதனால் பாட்னி. இப்போ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை கொடுத்துக்கணும். ஓகேங்களா. அந்த டபுள் கொட்டேஷனில் அப்ளிகேஷன் ஃபார் த பிஹெச்டி காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2025 to 2026 இன் பாட்னினா பாட்னி, கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி அப்படின்னு சப்ஜெக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரம் அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய அட்ரஸ் வந்து விமல் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வந்து அட்ரஸ் மென்ஷன் பண்ணிடுவேன். அப்புறம் டூ அட்ரஸுங்கிற இடத்துல வந்து என்ன கொடுக்கணுன்னா டூ அப்படின்ட்டு த கோஆர்டினேட்டர், அதுக்கப்புறம் கீழே சிஇடி 2025 டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி பாரதிய யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 641046 அப்படின்னு இந்த அட்ரஸ் தான் டூவில் மென்ஷன் பண்ணி உங்களோட போஸ்ட்டை வந்து அவங்களுக்கு ரீச் ஆகணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே வந்து சென்டர் வந்து நிறையா இருக்குங்களாமா எக்ஸாமுக்கு ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சென்டர் வந்து எது உங்களுக்கு நியர்பையாக இருக்கோ, ஒரு வேளை வந்து நீங்கள் ஈரோடாக இருக்கலாம், இல்லை கோயம்புத்தூராக இருக்கலாம், அந்த மாதிரி அவங்க சென்டர் வந்து நிறையா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சென்டர் வந்து அதுதான் உங்கள் பிளேஸ்க்கு நியர்னால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணும்போது அங்கே எந்த சென்டரோ அது வந்து உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் யூஸ் பண்ணி அந்த சென்டரில் வந்து நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா. கீழே வந்து பாக்ஸ்குள்ளே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி சிஎஸ்ஏஆர் நெட் செட் கேட் அந்த மாதிரி வந்துட்டு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி எம்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி உள்ளவங்க, டீச்சர் ஃபெல்லோஷிப் ஹோல்டர்ஸ், டிஎஸ்டி இன்ஸ்பயர் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதினவங்க, அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து டிஆர்டிஓ இல்லைன்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜ், அதுக்கப்புறம் பிஜி டிகிரி அப்ராடில் பண்ணவங்க, அவங்கெல்லாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்லாம் சிஇடி எக்ஸாமில் வந்து இதில் வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது இல்லையாமா. ஓகேங்களா. அவங்களுக்குலாம் இந்த எக்ஸாம் தேவையில்லை, அந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்க எல்லாம். ஓகேங்களா. எக்ஸாம் டேட் இதிலே சொல்லியிருக்காங்க 5/7/2025. ஓகேங்களா. 11 to 12:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க நமக்கு, அந்த காண்டாக்ட் நம்பரில் வந்துட்டு நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கீழே வந்து இது தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நமக்கு அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன். ஓகேங்களா. நாளைக்கு வந்துட்டு நான் எப்படி அப்ளை பண்ணணும், சிஇடியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணணும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பேஜோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா. வேறு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.